Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க 508க்கும் 608க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ்னு அதோட கம்பேரிசன் தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். எனக்கு வந்து ஒரு IM608 Pro புதுசு ஒன்னு இருக்கு, IM508 ஒன்னு இருக்கு. இது ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இது வந்து நம்மளோட 608 Pro பாக்ஸே நல்லா ஹெவியா இருக்கு. அது வந்து இது வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் இருக்கும், நிறைய பேர்கிட்ட இருக்கு. 608 வந்து கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. இது வந்து நம்மளோட 508. ஃபர்ஸ்ட் நம்ம 508ஓட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த 508ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டிவைசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 7 இன்ச் டிஸ்பிளே தான் வரும். இது உங்களுக்கு பிளஸ் UPT200 நம்ம ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் ஃபியட்டோட டீலர் கீ ஜெனரேட் பண்றதுக்கு ஆட் அண்ட் ஆல் கிலாஸ்க்கு யூஸ் ஆகுறது. பிளஸ் இதோட சார்ஜர் பிளஸ் ஒரு சார்ஜரோட கேபிள், இங்க ஒரு OBD இருக்கு. பிளஸ் இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா AAC001 கேபிள் பிளஸ் இதோட எக்ஸ்டென்ஷன் அடாப்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஐசி ரீட் பண்ணி வயா டம்ப் பண்ணும்போது ஐசி ரீட் பண்ணுறதுக்கான பேஸ் அண்ட் கிளிப்ஸ் இதில் இருக்கு. இப்போ 608 பார்க்கலாம். வந்து நான் 608 வந்து ஓபன் பண்றேன். 608 வந்து என்னென்ன டிவைஸ் அட்டாச் ஆயிருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பாக்ஸே நல்ல பெருசா இருக்கு. பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா ஒரு 10.2 இன்ச்சஸ் உள்ள டிவைஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இது வந்து J2534, அதாவது VCI ப்ளூடூத் மூலமா நம்ம ப்ரோக்ராமரை வந்து வண்டியில் கனெக்ட் பண்ணுற VCI JVCIன்னு சொல்லுவாங்க. இதோட யூசஸ் என்னன்றதை நான் டீட்டெயிலாக இன்னொரு இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் என்னென்ன அக்சசரிஸ் வருது அப்படின்னா XP400 வந்து இதிலே அட்டாச் ஆகி வருது. இது XP400 வந்து என்ன அப்படின்னா நம்ம BMWவோட கீயாக இருக்கட்டும், பென்ஸோட கீயாக இருக்கட்டும், நம்ம இதில் தான் வந்து ப்ரோக்ராம் ரீப்ரோக்ராம் கோடிங் எல்லாமே இதில் தான் நம்ம பண்ணுறோம். இது வந்து பாருங்கள் பென்ஸோட IR கீ ஒன்று வருது. இதில் சிமுலேட்டர் மாதிரி இது வந்து பென்ஸ்குள்ளது. ப்ளஸ் இதுக்குள்ள கேபிள்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ், இதோட VCI, ஒரு OBD, இது வந்து ஒரு OBD வருது. ப்ளஸ் இதுக்குள்ள சாக்கெட்ஸ், கிளிப்ஸ், MCU ரீட் பண்ணுறதுக்கான பேஸ் எல்லாமே இதில் வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் கேபிள் வந்துருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு கிளிப் ஒன்று வந்திருக்கு APA0103. ப்ளஸ் வந்து நம்ம காரில் வந்து டைரெக்டாக சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜர் வந்துருக்கு. இது XP400க்குள்ள எல்லா கேபிள்ஸுமே நம்ம இதில் இருக்குது. இது எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து XP400 யூசஸ் என்ன அப்படின்றத பார்க்குறப்ப நான் அதை வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10.2 இன்ச்சஸோட ஸ்க்ரீன் சைஸ் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. ப்ளஸ் இதில் வந்து நார்மலாக 7 இன்ச் நம்ம எப்பயும் நம்ம காரோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு 7 இன்ச் டிஸ்பிளே இதில் வந்துடும். ப்ளஸ் இதோட கனெக்டிவிட்டி வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து 508ல வந்து OBD கேபிள் மூலயமா நம்ம வண்டியில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் JVCIன்னு வருது. JVCI J2534 ECU ப்ரோக்ராமர். இது மூலியமா வந்து ப்ளூடூத்தில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு என்ன ஒரு டவுட் வரலாம், இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிறனால இல்லை OBD கனெக்ட் ஆகிறனால இதோட கனெக்டிவிட்டிலையும் இதுலையுமே ட்ரபிள் வராது. OBDயுமே அஸ் இட் இஸ் ஓகே. OBDலனா உங்களுக்கு டைரெக்டாக வெஹிக்கிளோட பவர்ல இருந்து உங்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். இது வந்து J2534. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் மூலயமா வந்து இதோட ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு டிவைஸுமே ஆன்ல இருக்கு. இதை பார்க்குறப்பையும் உங்களுக்கு இதை பார்க்குறப்பையுமே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இதில் மெயினான ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இப்போ நான் 608 கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறேன். மெயினான சிஸ்டம் இதில் ஒன்று இருக்குது, டிஜிட்டல் இன்ஸ்பெக்ஷன் MaxiScope. இந்த டிஜிட்டல் இன்ஸ்பெக்ஷன் என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கேமரா, இதோட அவுட்டலோட கேமரா கனெக்ட் பண்ணிட்டா இதோட ஆசிலோஸ்கோப்பாகவும் வேலை செய்யும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த கேபிள் இதில் தெரியுது பார்த்தீங்களா,
இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை ஒரு ஆசிலோஸ்கோப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் வந்து நம்ம 608ல் வந்து இருக்குது. 508ல் வந்து அது கிடையாது. இதில் மெயினாக இன்னொரு என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு டயக்னோஸ்டிக்ஸ் லெவல் வந்து ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். இப்போ ப்ரீமியம் காராக இருக்கட்டும், ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா, ஆடி, பென்ஸ், BMW இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்னோஸ்டிக் வந்து ரொம்பவே வந்து எக்ஸாக்டாகவும் ப்ளஸ் வந்து ரொம்பவே ப்ரீமியமாகவும் இருக்கும். இதோட டயக்னோஸ்டிக் லெவல் வந்து நம்ம கம்பெனியோட OEM டூல் மாதிரி இதோட டயக்னோஸ்டிக் லெவல் வந்து இருக்கும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்கும். அதாவது பேசிக் டயக்னோசிஸ் மட்டும்தான் வந்து இதில் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து இதில் இமோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். நம்ம டயக்னோஸ்டிக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ, இமோபிளைசர் இது மட்டும் எனக்கு ஒர்க் போதும் அப்படின்றவங்களுக்கு 508 போதுமானது. 608 வந்து எனக்கு டயக்னோஸ்டிக்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் OEM லெவலில் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு 608 வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா J2534 வருது. இந்த J2534 என்ன அப்படின்னா அந்த VCI தான். அந்த VCI வந்து நீங்கள் எந்த ஒரு ஹார்ட்வேராகவும் அதோட சாஃப்ட்வேரை மட்டும் நம்ம லேப்டாப்பில் ஒரு கம்ப்யூட்டரில் அதோட சாஃப்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டா இந்த J2534 வந்து நம்ம எல்லா ஹார்ட்வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் J2534ஓட ஸ்பெஷல். ஓகேவா? நம்ம XP200 இதில் வந்து நார்மலாக நம்ம ஜஸ்ட் நம்ம கீவயா டம்ப் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து ரிமோட் டிரான்ஸ்பாண்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இதே XP400ன்றப்போ கொஞ்சம் அட்வான்ஸ். நம்மளோட BMWவோட ஆல் கீ லாஸ்ட் அப்போ எப்பயுமே வந்து ISN கோட் ரீட் பண்ண வேண்டியது வரும். இப்போ அந்த ISN கோடு ரீட் பண்ணுறதுக்கு நம்ம கேஷ் மாடலாக இருக்கட்டும் இதுலேருந்து ரீட் பண்ணுறதுக்கு XP400 வேணும். ப்ளஸ் BMWவோட IRQயோட ப்ரோக்ராமிங் எல்லாமே இந்த XP400 இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இதுலேயுமே கீவயா டம்ப் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சம் இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து XP400. ஸோ இதுவுமே இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது என்கொயரி இருந்தால் என்னை டேரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் காண்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். 508, 608 இதோட 2 கம்பேரிசனுமே போதுமான அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட கம்பேரிசன் சார்ட்டையுமே வந்து வீடியோவோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இதோட கம்பேரிசன் வந்து பார்த்துக்கிற முடியும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். வேறு என்ன வீடியோ பண்ணணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அதையும் நான் வந்து கன்ஃபார்மாக நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.